வெல்கம் டு எஸ்சி சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல ஜியோமெட்ரியில எக்ஸசைஸ் 4.2ல 5th சம் பார்க்கறோம். ஓகேவா? இதுல வந்து என்ன சொல்றாங்க, rhombus PQRB is inscribed in triangle ABC. அதாவது ABC triangle ABC குள்ள அந்த rhombus PQRB இருக்கு. ஓகே, such that angle B is one of its angle. அதோட angle வந்து என்னது, ஒரு angle வந்து B. P, Q and R lies on AB, AC and BC. அது என்னது, P, Q, R ங்கிறது எதுல இருக்கா, AB, AC, BC ல இருக்கு. ஓகேவா? If AB is equal to 12 cm தந்திருக்காங்க. ஓகே, இது 12 cm and BC is equal to 6 cm தந்திருக்காங்க. Find sides PQRB of the rhombus. அந்த ராம்பஸோட என்னது சைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ராம்பஸோட சைட்ஸ் எல்லாமே என்னது சேமா இருக்கும். ஓகேவா? அப்புறமா வந்து என்னது, ராம்பஸோட சைடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம செஞ்சிடலாமா? லெட் சைட் ஆஃப் த ராம்பஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். bx. ஓகேவா? சைட் ஆஃப் த ராம்பஸ் வந்து என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகே, அடுத்து PQRB is a rhombus. அதை வந்து என்னன்னு எடுத்திருக்கோம், அது வந்து நமக்கு என்னது, rhombus. அதுல PQ வந்து என்னது, parallel to என்னது, BC. இந்த PQ வந்து BCக்கு parallel தானே இருக்கு, அதனால yes. இப்போ நம்ம என்ன, AP by AB is equal to PQ by BC. Okay, AP by AB is equal to என்னது, PQ by BC. இது ரெண்டு parallel. இது வந்து என்ன, AP by AB is equal to என்னது, இது ரெண்டு parallel தான, அப்போ PQ by BC. ஓகே, எடுத்தாச்சா? இதுல வந்து என்னது, நமக்கு AP என்னது, AP ஓட வேல்யூ என்னது, 12 minus x. கரெக்டா? AP ஓட வேல்யூ 12 minus x. அடுத்து divided by AB ஓட வேல்யூ என்னது, x. சாரி, AB ஓட வேல்யூ என்னது 12. ABங்கிறது ஃபுல்லா தான், அப்போ அது வந்து 12 is equal to PQ ஓட வேல்யூ என்னது, x divided by BC ஓட வேல்யூ என்னது 6 cm தான BC. ஓகே, இனி வந்து என்ன செய்யலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 12 into x என்ன வரும், 12x is equal to இது என்ன வரும், 6 into 12 minus 6. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும், 12x equal to என்னது, 6 into 12 எவ்வளவு, 72. 72 minus 6 into x 6x. இது 6 இங்க கொண்டு வந்துடலாமா? அப்போ 12x minus வந்து இங்க s equal to என்ன ஆகும், plus x ஆகும். இப்போ 6x equal to 72. இங்க என்னது, 12 plus 6x என்னது, 18x equal to 72. அப்போ 18x equal to 72 னா x என்னது, 72 by மல்டிப்ளை இருக்குதாங்க, என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ x ஓட வேல்யூ என்னது, 72 divided by 8 என்னது, x ஓட வேல்யூ 4. இதை டிவைட் பண்ண என்ன வரும், 4 வரும். அப்போ PQ என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, PQ ஓட வேல்யூ என்னது, 4. அடுத்து RB ஓட வேல்யூ என்னது, 4. புரிஞ்சுதா? என்னது, நம்ம வந்து இதே தான் வச்சுதான் பிக்சர் போட்டிருக்கோம். பிக்சர் போட்டு நம்ம என்னது, இந்த ஃபார்முலா படி AP by AB is equal to PQ by BC எடுத்துட்டு அப்புறம் அந்த வேல்யூ போட்டுட்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோம். அவ்வளவுதான், ஈஸி. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, 6th சம் பார்க்கலாம். in trapezium ABCD. ஓகேவா? trapezium ABCD கொடுத்துருக்காங்க. AB வந்து என்னதான், parallel to DC. அது நம்ம வந்துச்சு E and F for points on non-parallel side. non-parallel sideல E and F இருக்கு. ஓகே, AD and BC respectively such that EF parallel to AB show that AE is equal to ED is equal to BF by FG. இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து என்னது, trapezium AB இதெல்லாம் என்னெல்லாம் தந்திருக்காங்க, given கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இதுக்கு மார்க் ஒரு அரை மார்க்காக எப்படி போடுவாங்க. ABCD is a trapezium. ஓகே,
ABCD is a trapezium given தந்திருக்காங்க. வேற தந்திருக்காங்க AB parallel to DC. Okay, at the E and F are points. இவன் தந்திருக்காங்க. Okay, to prove என்னது நமக்கு AE by ED is equal to BF by F. இதை வந்து prove பண்ணணும். First நம்ம இந்த triangle எடுக்கலாம். Triangle ABC. அந்த ABCல PF வந்து என்னதான் இருக்கு ABக்கு parallel இருக்கு. இது ரெண்டு parallel இருக்கா? ஓகே, இதை வச்சு நம்ம by basic proportionality theorem படி நம்ம என்ன எழுதலாம்னா AP by BC. என்னது AB by BC is equal to PF by FC. தியரம் தியரம் என்னன்னா if a straight line divides any two sides, straight line வந்து என்னது two lines divided பண்ணா triangle divide பண்ணா the same ratio ல நமக்கு divide பண்ணும்போது என்னது the line must be parallel to the third side. என்னது third side க்கு அது வந்து parallel இருக்கும். அதுபடி தான் நம்ம என்ன எழுதிருக்கோம் AP by BC வந்து என்னது equal to PF by BF by FC எழுதிருக்கோம். புரிஞ்சுதா? ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கட்டும். அடுத்து இந்த சைடு ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஓகே, அடுத்த ட்ரையாங்கிள் வந்து என்னது ட்ரையாங்கிள் ACD படி என்னது PE parallel to என்னதுவா இருக்கு DC இருக்குதுன்னா இந்த இது parallel வந்து இந்த DCக்கு parallel இருக்கு. ஓகே, இதுபடி நம்ம என்ன எழுதலாம் by என்னது basic proportionality theorem படி நமக்கு என்ன வரும் AP by PC is equal to என்னது AE by ED. ஓகேவா? என்னது AP by BC is equal to என்னது AE by DE. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க AP by BC இருக்கா, இங்கே AP by BC இருக்கா, இதுக்கு ஈக்குவல் டு இது, இதுக்கு ஈக்குவல் டு இது. அப்போ AP by BC, AP by BC. அப்போ இது ரெண்டுமே என்னது ஈக்குவலா தானே இருக்கும். இதுவுமே ஈக்குவல் டு இதுதான், இதுவுமே ஈக்குவல் டு இதுதான், இதுவுமே ஈக்குவல் டு இதுதான். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் தானே. அதுபடி நமக்கு என்ன எடுக்கணும் 1 and 2 படி நம்ம என்ன எடுக்கிறோம் BE. ஓகே சார், நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது AE இல்லை. அப்போ இதை ஃபர்ஸ்ட் எழுதலாம் AE by ED is equal to BF by FC. ப்ரூவ் ஆயிடுச்சா? ப்ரூவ் ஆயிடுச்சா? ஏன்னா இதுவும் AB by BC க்கு ஈக்குவல், இதுவும் AB by BC க்கு ஈக்குவல். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் தானே இருக்கும். அதை பற்றி நம்ம எழுதிட்டோம், ப்ரூவ் ஆயிட்டோம். சிம்பிளா முடிஞ்சாச்சு. புரிஞ்சுதா? நம்ம இந்த தியரம் படி நம்ம அதை எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, 7th சம் பார்க்கலாம். இந்த ஃபிகர் DE parallel to BC. ஓகே, இந்த ஃபிகர்ல என்னால பேரலாம் DE வந்து BCக்கு பேரலாம் அண்ட் வந்து CD வந்து EFக்கு பேரலாம். ஓகேவா? ப்ரூவ் தட் AD squared is equal to AB into EF. ஓகே, ப்ரூவ் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் DE. ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது ஓகே, இது DE எடுத்துக்கலாம். DE parallel to BC எடுத்துக்கலாம். ஓகேவா? DE வந்து parallel to BC எடுத்துக்கலாம். இதுபடி நமக்கு வந்து தியரம் PBT தியரம் படி நமக்கு என்ன வரும் AD divided by AB. AD divided by AB is equal to என்ன வரும் AE divided by AC. புரிஞ்சுதா? AB divided by AD is equal to AC divided by A. எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது என்னது நமக்கு parallel CD parallel to EF. ஓகேவா? இது PBT தியரம் படி நமக்கு என்ன வரும் AF divided by AD is equal to AE divided by AC. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது நமக்கு ஃப்ரம் 1 and 2 படி நமக்கு என்ன வரும் 1 and 2ல இதுவும் இதுக்கு ஈக்குவல், AE by AC க்கு ஈக்குவல், இதுவும் AE by AC க்கு ஈக்குவல். அப்போ இது ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கும். அப்போ AD by AB is equal to AF by AD. புரிஞ்சுதா? AE by AC க்கு இது ஈக்குவல், AE by AC க்கு இதுவும் ஈக்குவல். அப்போ இது ரெண்டு ஈக்குவலா தான் அந்த மாதிரி எடுத்துக்கோ. திரும்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ AD into AD
equal to AB into AF. Okay, இப்போ AD ரெண்டு இருக்கு, அப்போ AD square equal to AB into AF. இப்போ prove ஆயிடுச்சா? அவ்வளவுதான், hence prove. Proved. That's it, easy. Okay. Okay, this பார்க்கலாம். Check whether AD is bisector of A. AD வந்து bisector of A. AD வந்து bisector of A கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ABC triangle ABC in each of the following. அதில் வந்து first வந்து என்னது AB வந்து நமக்கு 5 cm, AC வந்து 10 cm, BD வந்து 1.5 cm, CD வந்து 3.5 cm கொடுத்திருக்காங்க. ஓகே, AD is bisector. என்னது bisector நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? check whether AD is bisector of angle A of triangle ABC. நம்ம bisector கண்டுபிடிக்கலாம். bisector கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நம்ம bisector ஃபார்முலா இருக்குல்ல, என்னது using angle bisector formula. தியரம் இருக்குல்ல, அந்த தியரம் படி நம்ம வந்து இதை எடுக்க போறோம். ஓகேவா? ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி எடுக்க போறோம். என்ன எடுக்கலாம்? AB by இதுக்கு வந்து ஆங்கிள் AB by AC is equal to AB by AC is equal to என்ன வரும்? BD by DC. ஓகே, BD by DC. இதுதான் ஃபார்முலா. அந்த இந்த செக்டர் தியரம் படி நமக்கு வர வேண்டியது. அப்போ AB by AC நமக்கு என்னது? ரெண்டுமே இப்போ ஈக்குவல்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா படி இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும்னு அர்த்தம். இப்போ AB by AC வந்து நமக்கு என்னது? AB என்னது? 5 cm. AC வந்து நமக்கு என்னது? 10 cm. அப்போ 1 2 2 10. இப்போ 1/2 தான் ஃபர்ஸ்ட். அடுத்து BD by DC ன்னு எடுக்கணும். BD by DC என்னது? BD வந்து 1.5 divided by 3.5 cm. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணால் 1.5 வந்து 3.5 15/3 3/7 நமக்கு வரும். equation number 2 3/7 வரும். ஓகேவா? ஆன்சர் 3/7 எப்படி வந்ததுன்னா, இது வந்து 10 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 15/35. 15/35 வரும்போது என்னது? 3 5s are 15, 7 5s are 35. அப்படிதான் 3/7 வரும். புரிஞ்சுதா? ஓகே, அப்போ இது ரெண்டு ஈக்குவலா? ஈக்குவல் இல்லை. அப்போ AB by AC is equal to BD by DCங்கிறது நாட் ஈக்குவல். ஸோ இது என்னது? பைசெக்டரா இருக்க வாய்ப்பு கிடையாது. AD is not a bisector of angle A. பைசெக்டர் கிடையாது. புரிஞ்சுதா? இது கேட்க வாய்ப்பு 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. புரிஞ்சுதாம்மா? ஓகே, இது வந்து என்னது? ரெண்டாவது AB வந்து என்னது? நமக்கு 4 cm, AC வந்து நமக்கு 6 cm, அடுத்து BD வந்து 1.6 cm, CD வந்து 2.4 cm. இது மாதிரி ஃபர்ஸ்ட் சம் செஞ்சு பார்த்துட்டு இது நம்மளே காணாம செஞ்சு பார்த்துருந்தா ஈஸி தான். ஓகேவா? அது நம்ம என்ன எடுக்கணும்? ஆங்கிள் பைசெக்டர் ஃபார்முலா படி எடுக்கணும். ஓகே, இந்த தியரம் படி நம்ம என்ன எடுக்கலாம்? AB by AC is equal to என்னது? BD by DC. ஓகே, அப்போ AB by AC நமக்கு என்ன வரும்? AB வந்து என்னது? 4 cm, AC வந்து 6 cm. அப்போ என்ன வரும்? 2 வச்சுன்னா 2 2s are 4, 3 2s are 6, 2/3. ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து என்னது? BD by DC. BD by DC நமக்கு என்ன வரும்? BD வந்து 1.6/2.4. இது வந்து நம்ம அதே மாதிரி 10 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம். 10 பண்ணதுன்னா ஒரு பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ நம்ம ஃபுல் நம்பர்ல வந்து இருக்கும்போது நமக்கு டிவைட் பண்ண ஈஸி. அதுக்காக தான். ஓகேவா? இதுக்கு வேல்யூ மாறாது. அப்போ 16/24. இது 8 டேபிள்ல பண்ணலாமா? 2 16s are 8, 2 8s are 16, 8 3s are 24. அப்போ 2/3. ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்க, சேமா இருக்கா? இதுல AB by ACயும் BD by DCயும் சேம். சாரி, DC இது சேம். ஸோ இது வந்து என்னது? பைசெக்டர். அப்போ AD வந்து இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் A. அவ்வளோதான். இது ஈஸி. அந்த ஃபார்முலா மட்டும் போட்டு இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே போதும். புரிஞ்சுதா? ஓகே,
இப்போ எல்லாம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னா இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.